காலைதோறும் புதியவை. தயை பெரியது ஐயா. ஜூன் 9. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். சங்கீதம் 50:15. கருங்குளம் என்ற இடத்திற்கு புதிதாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒரு நபரை சந்திக்க பவுல் என்ற ஊழியக்காரர் புறப்பட்டு சென்றார். அந்நாளில் பேருந்து வசதி இல்லாததால் கால்நடையாய் 16 மைல் நடந்து செல்ல தீர்மானித்து சென்ற பொழுது வழியில் அவருக்கு வயிற்று பிரச்சனை ஏற்பட்டது. சற்று சோர்வும் அடைந்தார். போகும் வழியில் சற்று தூரத்தில் ஒரு கிணறு இருந்தது. அந்த கிணற்றுக்கு சென்று காலை கழுவலாம் என்று தீர்மானித்து சென்று கிணற்றை பார்த்தபோது தண்ணீர் 15 அடி ஆழத்தில் இருந்தது. அப்பகுதியில் ஆட்கள் நடமாட்டம் இல்லாத இடமாக இருந்தது. அவர் கிணற்றில் மெதுவாக இறங்கி கால்களை கழுவி மேலே ஏறி வர முயற்சித்தார். அவருக்கு வலது கை சரிவர செயல்படாது, தூக்க முடியாது. இறங்கிய நபரால் ஏற முடியவில்லை. படிக்கட்டில் ஏறி வர அவரால் முடியாமல் போனது. தனக்கு கல்லறை இக்கிணற்றில்தான் என்று தீர்மானித்தார். உடனே கண்களை மூடி தியானித்து ஜெபிக்க ஆரம்பித்தார். சற்று நேரத்தில் யாரோ ஒருவர் அவரை கீழே தள்ளுவது போல உணர்ந்தார். அவ்வளவுதான். தன் உயிர் தண்ணீரில் மூழ்கப் போகிறது என்று கண் விழித்து பார்த்தபோது கிணற்றின் மேல் தான் உட்கார்ந்திருப்பதை பார்த்தார். அந்த இடத்திலேயே உட்கார்ந்து தேவனை மையப்படுத்தி ஒரு அழகான பாடலை எழுதினார். அன்பே 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 ஆருயிர் உறவே ஆனந்தம் ஆனந்தமே, ஒரு நாள் உன் தயை கண்டேன் ஐயா, அந்நாளில் என்னை வெறுத்தேன் ஐயா, உன் தயை பெரியது ஐயா, என்மேல் உன் தயை பெரியது ஐயா என்ற புகழ்பெற்ற பாடலை எழுதி பாடி தேவனை மகிமைப்படுத்தினார். சில நேரங்களில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் தேவ ஊழியக்காரர்கள் விசுவாசிகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படுகின்றன. அப்படிப்பட்ட நேரங்களில் இந்த ஊழியக்காரரை போல நாமும் தேவனை நோக்கி தியானித்து ஜெபம் செய்தால் அதிசயங்கள் நம் வாழ்வில் ஏற்படும். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். நம் அனைவருடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் சந்தித்து கடந்து வந்திருக்கிறோம் என்பதை நினைவில் கொண்டு தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். தாவீது அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் தேவனை நோக்கி ஜெபித்ததை பாருங்கள். சங்கீதம் 55:16. நானும் தேவனை நோக்கி கூப்பிடுவேன், கர்த்தர் என்னை ரட்சிப்பார். தாவீதைப் போல தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். ஜெபம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, இக்கட்டு காலத்தில் நாங்களும் உம்மை மகிமைப்படுத்த ஒப்புவிக்கிறோம். ஆமேன்.